வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் புக்கில் இருந்து 35 கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. மீதி 45 கேள்வி எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொதுவாகவே கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாட்டிக் கொஸ்டின்ங்கிறது தான் நம்மளோட புக்ஸ்லேருந்து கேட்குறது, சரிங்களா? டைனமிக் அப்படிங்கிறது எங்கேருந்து வேணாலும் கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதுக்கு சிலபஸ்லாம் கிடையாது. பொதுவாகவே இந்த ஜென்ரல் நாலேஜ், இந்த கரண்ட் அஃபேரு அந்த மாதிரி தான் கேட்பாங்க, சரிங்களா? இந்த ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 35லேருந்து 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. அது எங்கெங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சயின்ஸு, மொத்தமாக சயின்ஸுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சரிங்களா? பாட்னி, ஜுவாலஜி, இது 4ம் சேர்த்தே ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. அந்த சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரோட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்ட் லேர்னிங், அப்புறமா சயின்ஸ் லா, அப்புறம் சயின்ஸ் லா ஸ்டாட்டிக் தாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லா, சரிங்களா? இந்த லாவை பயன்படுத்தி ஒரு துப்பாக்கி நம்ம சுடும்போது அந்த துப்பாக்கியிலேருந்து குண்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அதோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கேட்கும்போது ஒரு லாவோட அப்ளிகேஷன்ஸை கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா புக்கில் கம்மியாக தான் இருக்கும். அது புக்கை தாண்டியும் கேட்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் டாபிக் தான். ஆனால் அதில் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 6லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம், சரிங்களா? அப்புறம் ஜாகிரஃபியில் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் இல்லாமல் வெளியே இருந்து கேட்குற கொஸ்டினும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் மாங்க்ரோவ் காடுகள் அதிகம் உள்ள மாவட்டம் எது, சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ நமக்கு தமிழ், மேக்ஸு, அதே மாதிரி சயின்ஸில் ஒரு 8 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் ஒரு 8 கொஸ்டின், ஜாகிரஃபியில் ஒரு 6 கொஸ்டின், ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இது 3ம் சேர்த்து ஒரு 6 கொஸ்டின், சரிங்களா? 16, ஒரு 24லேருந்து ஒரு 25, 30, அதிகபட்சம் 35 கொஸ்டின் தான் நமக்கு ஸ்டாட்டிக்கில் இருந்து வரும், சரிங்களா? மற்றபடி மீதி இருக்க 75 கொஸ்டினில் 35 கொஸ்டின் போச்சு அப்படின்னா மீதி 40 கொஸ்டின் டைனமிக் டாபிக் தான். இதெல்லாம் எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூனிட் 9 எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, சரிங்களா? அதில் லிட்ரேச்சர், அப்புறம் திருக்குறள், இலக்கியத்தில் எங்கே கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னே தெரியாது. எல்லாமே தமிழில். நீங்கள் 11th 12th அது இல்லாத எத்திக்ஸ் புக்கு, இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுருக்கணும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. கரண்ட் அஃபேர் 10 கொஸ்டின் நறுக்குன்னு கேட்பாங்க. 10மே நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான், சரிங்களா? ஸோ அதெல்லாமே பார்த்து வச்சுக்கணும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஏற்கனவே முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். ரோட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்ட் லேர்னிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸோட அப்ளிகேஷன், ஒரு விதிக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா புக்ஸில் கம்மியாக தான் இருக்கும். அதிலிருந்து நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி யூனிட் 8ல் யூனிட் 8, யூனிட் 9மே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின் கவர் ஆயிரும், சரிங்களா? அப்புறம் கரண்ட் அஃபேருக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 9 to 10 கொஸ்டின், 30 கொஸ்டின் ஆச்சுங்களா? அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் ஜாகிரஃபிக்கலை பொறுத்த அந்த மாதிரி கொஷின்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக கிட்டத்தட்ட 40 கொஷின் வந்துடும். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நார்மலாக நீங்கள் தமிழில் ஒரு 85 to 90 நீங்கள் எடுக்கிறீங்க, சரிங்களா? மேக்ஸில் 22 நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலும் தமிழுக்கும் மேக்ஸையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 110 கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட, மீதி நீங்கள் வெறும் இந்த ஸ்டாட்டிக் டாப்பிக்கை மட்டும் நம்பிட்டு போனீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு 140 கொஸ்டின்ஸ் மட்டும். அது ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் பாருங்களேன். மொகஞ்சதரோவின் கல்லறை பெயர் என்ன, சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளால் அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 35 கொஷின் ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் நீங்கள் முழுசாக ஃபுல் புக்ஸையும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலும் தமிழில் ஒரு 85 to 90, மேக்ஸில் ஒரு 22 அப்படின்னா கூட அது ஒரு 110 தான். ப்ளஸ் இதில் நீங்கள் 40 எக்ஸாக்டாக அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் தான் வரும். அப்போது மீதி இருக்க இந்த டைனமிக் டாப்பிக்லேருந்து வர 45 கொஷின்ஸில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் சரியாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ டைனமிக் டாபிக்ஸை தேடி படிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து படிங்க, சரிங்களா? அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா
நாளையிலிருந்து நான் ஒரு டைனமிக் டாப்பிக்கில் இருந்தும் என்னென்ன டாபிக் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்களோ அத்தனை டாப்பிக்குமே நான் வந்துட்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு புக்கை நம்பாமல் இந்த டைனமிக் டாபிக்ஸ்னால் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் 140 கொஷின்ஸ் அசால்ட்டாக அடிச்சிடலாம் புக்கை மட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டு போனீங்கன்னா. ஆனால் 140 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காது. தமிழை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 அப்படிங்கிறதெல்லாம் யாராலையுமே முடியாதுங்க. அதிகபட்சம் 95. சரிங்களா? ஆவரேஜ் 95ன்னு நீங்கள் வச்சாலும், மேக்ஸில் 25க்கு 22 நீங்கள் வச்சாலும் 100 117. சரிங்களா? ஃபுல் புக் பேக்கும் நீங்கள் ஃபுல் புக்கு சயின்ஸ் புக்கு ஹிஸ்ட்ரி புக்கையும் நீங்கள் கரைச்சே குடிச்சிட்டு போனாலும் உங்களால் 40 கொஷின் தான் அட்டன் பண்ண முடியும். எப்படி பார்த்தாலும் உங்களால் 150லேருந்து 155 வரைக்கும் தான் அட்டன் பண்ண முடியும். மீதி இருக்க 45 கொஷினும் எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸை தேடி கண்டுபிடிச்சி படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கான வேலை கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதுலேயும் கூற்று காரணமெல்லாம் கொடுத்து கேட்பான். அந்த கூற்று காரணத்தெல்லாம் ஸ்டாட்டிக் கொஷின்ஸில் ஏதோ ஒன்று கேட்டு நம்ம ஆன்சர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த 150ங்கிறதுல எப்படியும் 3 கொஷின் 4 கொஷின் நம்ம தப்பு பண்ணிடுவோம். சரிங்களா? நீங்கள் என்ன தான் உளுந்து ஃபுல் புக்கையும் நீங்கள் கரைச்சா குடிச்சிட்டு போனாலும் உங்களால் வேலை வாங்க முடியாது. ஸோ இந்த டைனமிக் டாபிக்ஸை தேடி கண்டுபிடிச்சி படிங்க. அதுக்கு உங்களுக்கு கை கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் ஒரு வேலை வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRPIAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.